ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இன்று மிகவும் மங்களகரமான நாள். அப்படிதான் நம்ம எப்பயும் உபன்யாசம் ஆரம்பிப்போம். இன்னைக்கு மட்டும் கிடையாது, என்னைக்குமே மங்களகரமான நாள் தான். என்னைக்கெல்லாம் நம்ம கிருஷ்ண பக்தியை தொடங்குறோமோ அன்னைக்கு மங்களகரமான நாள் தான். கட்டுவாங்க மகாராஜனுக்கு இறந்த நாள் தான் மங்களகரமான நாள். அன்னைக்குதான் இறக்க போறார். அன்னைக்கு என்ன பண்றாரு, பகவான் நினைச்சார், மோட்சம் போயிட்டார். அதனால மங்களகரமான நாள் அப்படிங்கிறது நாம் என்னைக்கெல்லாம் கிருஷ்ணன் நினைக்கிறோமோ அதெல்லாம் எப்படி பண்ண நாள் தான், மங்களகரமான நாள் தான். அதுவும் குறிப்பா இன்னைக்கு கிருஷ்ணருடைய தோன்றிய தினம். நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும், கிருஷ்ணருடைய லீலைகளை பத்தி ஞாபகம் வச்சுக்கணும். இங்க இருக்கவங்கள உங்களுக்கு சட்டுன்னு மனசுல தோணக்கூடிய கிருஷ்ண லீலை என்ன யாருக்கா தெரியுது அப்படின்னா கை மட்டும் உயர்த்திட்டு பதில் சொல்லலாம். கிருஷ்ண லீலைன்னு சொன்ன உடனே உங்க மனசுல என்ன தோணுது? கோவர்தன் லீலை, காளியன் லீலை, தாமோதர லீலை, உரல்ல கட்டுனது மாதாஜி சைட்ல, பூத்தன, ஐராவதன், இலாவத்தன, பிரணாவர்த்தன், மம்பளம் கொடுத்தது, காளியனர்த்தனம், அகாசுரா, திரிபங்க ஷாம்ச கீழே இருக்காரு, தீபாவளி, நரகாசுர லீலை, தீபாவளியோட வருது. ஓகே சரி போதும். என்னன்னா கிருஷ்ண லீலைன்னு கேட்ட உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம், விருந்தாவன் லீலை நிறுத்திடுறோம். கிருஷ்ணர் வெண்ண திருடினார், கிருஷ்ணர் அசுரர்களை கொல்றார், கிருஷ்ணர் கோபியோட நடனமாடுறார், இவ்வளவுதான் தெரியும் எல்லாருக்கும். கிருஷ்ணலீலை அப்படின்னா எல்லா இடத்துலயும் என்ன போடுவாங்க, டிராமா இதான் போடுவாங்க. இன்னைக்கு பசங்கள்லாம் என்ன பண்ண, நிறைய பேர் பாடினாங்க, நிறைய பேர் டான்ஸ் பண்ணாங்க. எதை பொறுத்த இருக்கும், விஷமக்கார கண்ணன் இல்லையா, அங்க போய் வெண்ண திருடுறாரு, இங்க போய் முராரிலாக பாட வைக்கிறாரு இல்லையா, அங்க போய் ஜடையை பிடிச்சு இழுக்கிறாரு, இங்க போய் என்ன பண்றாரு, குழந்தைய போய் கிள்ளி விட்டு வந்துடுறாரு இல்லையா. இந்த நிலைகள் இருக்கு. அதை தாண்டி போனது அப்படின்னா கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ராசலீலையில கோபியர்களோட நடனமாடுறார். ஒரு கிருஷ்ணர், 8 கோபியர்கள், ஒரு ராதா ராணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, கிருஷ்ணலீலையை கொண்டாடுறாங்க. இதை பார்த்துலாம் கை தட்டுறாங்க, ஹே அப்படி கை தட்டுறாங்க. ஏன் தெரியுமா கை தட்டுறாங்க, நம்மளும் அந்த மாதிரி செய்யலான்ட்டு, வேற ஒண்ணும் கிடையாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய இந்த உலகத்துல நாம் பார்க்கக்கூடிய ஜட விஷயத்தை இருக்கு இல்லையா, அத கிருஷ்ணர் மேல ஏத்தி பாத்துக்கிறாங்க. நமக்கும் திருடுற பழக்கம் இருக்கு. அதனால என்ன பண்றோம், பகவான் மேல திருட்டு பட்ட போடுறோம். பகவான் திருடன், பகவான் தலையில அடிச்சுக்கிறாரு, டேய் என்ன திருடன் சொல்றீங்களேடா. உண்மையில இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருளும் யாருக்கு சொந்தமானதா, பகவானுக்கு சொந்தமானது. அவர் பொருள்ல அவர் கொஞ்சமா வெண்ணெய் எடுத்து சாப்பிடறாரு, வேற எதுவும் எடுத்து சாப்பிடல. அதுக்கே திருடன் 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 சொல்றார். விருந்தாவனத்தில் திருடன் சொன்னா கூட ஒத்துப்பார் கிருஷ்ணர். ஆனா கிருஷ்ணரை எங்க சொல்றாங்க, துவாரகையில திருடன் சொல்லிட்டாங்க. அதான் கிருஷ்ணருக்கு மனசு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சா. என்ன ஆனது அப்படின்னா, சத்யபாமாவுடைய அவங்க அப்பா, யாரு இது சத்யபாமா, அவங்க அப்பா பேர் என்னது, சத்ராஜித். சத்ராஜித் அப்படின்ற என்ன பண்றான், ஒரு நாளைக்கு கிருஷ்ணருடைய அரசவைக்குள்ள வரான். வந்தாலா ஒரே பிரகாசமா இருக்கானா, என்ன போட்டு குளிச்சுட்டு வந்தாலும் தெரியல, பிரகாசமா இருக்கான். அன்னை வரைக்கும் என்ன பண்ணாங்க, எல்லாரும் கிருஷ்ணரை பார்த்து புகழ்ந்துட்டு இருந்தாங்க, ஓ கிருஷ்ணா, ஹா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு. சத்ராஜித் உள்ள வந்தானா, பிரகாசமா ஒருத்தன், யாரும் வந்தானே தெரியல. பார்த்துட்டு அடேங்கப்பா, இன்னும் இவ்வளவு பிரகாசமா ஒருத்தர் வராரு, சூரிய பகவான் தான் வராரோ, இந்திரதேவன் தான் வராரோ, இல்ல சாட்சாத் நாராயணன் தான் இறங்கி வராரோ. இவள் நேரம் இங்க உட்கார்ந்து இருக்க கிருஷ்ணரை நாராயணன் நாராயணன் சொன்னா, இப்ப யாரும் நாராயணன் சொல்றான், ஒருத்தர் பிரகாசம் வந்தா நாராயணன் சொல்றான். இவங்களுடைய புத்தி அப்படிதான். இந்த உலகத்துல மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, யாரு அதிக சக்தியா இருக்காங்களோ, யாரு அவங்களுக்கு உபயோகமா இருக்கோ அவங்கள நாராயணன் சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் தெரிஞ்சது, வந்தது யாரு, நாராயணன்லாம் கிடையாது, சத்ராஜித்னு தெரிஞ்சது. வந்த உடனே கிருஷ்ணர் கேட்கிறாரு, என்னப்பா திடீர்னு ரொம்ப பிரகாசமா தெரியுது, என்ன விஷயம், கழுத்துல ஏதோ போட்டுட்டு இருக்கான், ஏதோ மாலை போட்டிருக்கியப்பா, என்னப்பா மாலை அப்படின்னு கேட்கிறான். ஓ அதுவா கிருஷ்ணா, அது சூரிய தேவன் நான் வழிபட்டேன்,
அந்த சூரிய பகவான் என் மேல சந்தோஷம் அடைந்து இந்த மணி கொடுத்திருக்கார். இதுக்கு பேரு செமந்தக மணி. அப்படியா? சமந்தக மணி போட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா சொல்ல ஆரம்பிச்சாராம். சமந்தக மணி போட்டா உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், அப்புறம் தொல்லை எல்லாம் போகும், கடன் தொல்லை போகும், அப்புறம் நம்ம குடும்ப விருத்தி ஆகும், குழந்தைகள் நல்லா இருப்பாங்க, மனைவி நல்லா இருப்பாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, பொதுவா சொல்லுவோம் இல்லையா, தன தான பசு லாப சித்தியர்த்து. மக்கள்லாம் இது கேட்டதானே இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டு இருக்காங்க. கடைசியில ஒரு வார்த்தை சொன்னா, இந்த சமந்தக மணி யாரெல்லாம் போட்டுட்டு இருக்காங்களோ தினமும் 20 கிலோ தங்கம் சேரும் வீட்டுல அப்படின்னு சொல்லி சொன்னானா எல்லாரும் மண்டியில டைன்னு மணி அடிச்சது. 20 கிலோ தங்கமா அப்படின்னு ஒரே இடத்துல வாய் திறந்தாங்க. எல்லாரும் வாய் திறந்து மணியை பார்த்தாங்க. கிருஷ்ணர் எல்லாருடைய முகத்தை பாக்குறாரு. சரி, இவனுக்கு நேரம் வந்துருச்சு அப்படின்னு புரிஞ்சிருது. கிருஷ்ணர் சொன்னாரு, சரிடா நீ மாலையில போட்டிருந்தா நல்லதுன்னு சொல்லி சொல்ற, என்ன பண்ணு, மாலை என் கிட்ட கொடுத்துரு, தங்கத்தை மட்டும் தர வாங்கிட்டு போயிடு. நான் என்ன பண்றேன், உனக்கு எடைக்கு எடை 20 கிலோ தங்கத்தை தினமும் கொடுத்துறேன், நீ கொண்டு போயிடு, மாலை மட்டும் வச்சுக்கிற, கஜாவில பூட்டி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவனுக்கு நம்பிக்கை இல்லை. நம்மள மாதிரி தானே, கிருஷ்ணர் எவ்வளவு சொல்ல நம்புறமா, நம்ம கிருஷ்ணர் எவ்வளவு சொல்லலாம் நம்புறதே கிடையாது. நம்ம எல்லாத்தையும் நம்புவோம், ஆனா கிருஷ்ணர் மட்டும் நம்ப மாட்டோம். ஆனா உண்மையில யாரையும் நம்ப கூடாது, கிருஷ்ணர் மட்டும் தான் நம்பணும். இத புரியுற வரைக்கும் நம்ம இங்க உலகத்துல தான் இருக்கணும் இல்லையா? கிருஷ்ணர் அதை செய்வார். அப்ப சொன்ன உடனே அவன் சொன்ன, இல்ல கிருஷ்ணா நீ சொல்றதெல்லாம் சரிதான், மணி என்ன கிருஷ்ணா, மணி நானே உனக்கு சொந்தம் தான் இல்லையா? மணி ஒரு பெரிய விஷயம். நம்ம சொல்லுவோம் இல்ல, ஏதாவது கிருஷ்ணருக்கு கொடுங்க பிரபு, ஏதாவது நீ ஏன் சொல்றீங்க, என் வாழ்க்கையே கிருஷ்ணருக்கு தான், நான் இருக்கு ஒரு பொருட்டா பிரபு? கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க? 50 லட்சம் ரூபாய் பிரபு. ஒரே ஒரு பையன் தான், ஒரு பையனா, எனக்கு ஒரு பையன், எங்க தங்கச்சிக்கு ஒரு பையன், எங்க மாமா எல்லாரும் சேர்த்து 50 லட்சம் செலவு பண்ண. ஜென்மாஷ்டமிக்கு பிரபு 50,000 ரூபாய் கொடுத்துருக்கேன், பெரிய விஷயம், என்ன நினைச்சிருக்கீங்க? சோ யாருக்கும் மனசு வராது. அதே போல அவனும் சொன்னா, இது கொடுத்துருவேன், கொடுக்காம ஒண்ணும் கிடையாது, சூரியனை நினைச்சு வழிபட்டு வாங்கியிருக்கேன், சூரிய தேவன் கோச்சுக்கிட்டானா என்ன பண்றது, அதனால வச்சுக்கிட்டேன். கிருஷ்ணர் பார்த்தாரு, சரி சரிப்பா அப்படின்னா நீயே வச்சு, எனக்கு எதுக்கு அந்த வம்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், விட்டார். வீட்டுக்கு போயிட்டான். தினமும் 20 கிலோ தங்கம் சேர ஆரம்பிச்சது. தங்கம் சேர என்ன பண்ண முடியும் அவனால, தங்கத்தை விற்க ஆரம்பிச்சான். அப்புறம் நிறைய தங்கத்தை விற்க ஆரம்பிச்சான், நிறைய கடைகளை ஓபன் பண்ணா, நிறைய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணா, பெரிய கொடி கட்டு பறக்க ஆரம்பிச்சான் இல்லையா? அதன் பிறகு நான் இது கோயின் செய்தா சொல்லிட்டு இருக்கேன், யாருக்கும் இது டிஸ்கிளைமர் போட்டுறேன், இது யார் மனதையும் புண்படுத்துவதற்காக கிடையாது, இதில் வரும் கற்பனை, இதில் வரும் கதாபாத்திரம் அனைத்தும் கற்பனையானது. எனக்கு தெரியல, நான் கிருஷ்ணருடைய உள்ள இருந்து பேசல, நான் பேசிட்டு இருக்கேன், நான் பேசல. என்ன ஆனது அப்படின்னா, இப்படி தங்கம் வர வர பெரிய பெரிய வீடு கட்ட ஆரம்பிக்கிறார். பெரிய வீடு கட்ட ஆரம்பிக்கிறார். துவாரகையில கிருஷ்ணர் வீடு தான் ரொம்ப பெருசா இருக்கும். கிருஷ்ணர் வீடை காட்டிலையும் இவன் வீடு ரொம்ப மேல ஏறிட்டே போகுது. ஊர்ல இருக்க மக்கள் ஆணு பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும் போது அவன் தம்பி ஒருத்தன், அவன் சும்மா இல்லாம அவனுக்கு பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு கொண்டாடின உடனே அவன் சும்மா இல்லாம அண்ணக்கார கேட்டிருக்கான், தம்பி உனக்கு என்ன வேணும் வாங்கிக்கோப்பா இன்னைக்கு அப்படின்னு சொல்லு. அந்த மணி தானே வேணும். ஆனா பாவி, உனக்கு கேட்கறது வேற வழியே கிடைக்காது, கதியே கிடைக்கலையாடா, சரி போ தொலை. மணியை கொடுத்தான். அவன் மணியை பாட்டுட்டு அவன் ரோல் திருத்திட்டு இருந்தான். ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, அடே இதனடா அது, அண்ணன் கிட்ட ஒரு மணி இருக்கு, தம்பி கிட்ட ஒரு மணி இருக்கு, எத்தனை மணிடா வீட்டுல வச்சிருக்கீங்க, நம்ம எல்லாம் கிருஷ்ணரை வழிபட்டு என்னடா பிரயோஜனம், நம்மளுக்கு துளசி பாலையை போட்டு அமுச்சு விட்டுறாரு அவரு இல்லையா? சூரிய பகவானை வழிபட்டாவது நம்மளுக்கு சவந்தக மணி கிடைக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மனசுலயும் ஒரே ஆதங்கம். என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் என்ன பண்ணா, காட்டுக்கு போனான். காட்டுக்கு போய் வேட்டையாடுறதுக்கு போனா திரும்பி வரவே இல்லை. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, ஒரே கவலை. யாருக்கு? சத்ராஜித்துக்கு. என்ன கவலை, தம்பி போயிட்டானே அப்படின்னா, கிடையாது, மணி போயிடுச்சு இல்லையா? கண்ணான மணி ஒரு போயிடுச்சு, ஒரே ஒரு மணி வச்சிருந்தேன், தம்பி போனா போயிட்டு போற, மணி போயிடுச்சு இல்லையா? ரொம்ப கவலைப்பட்டு இருக்கான். ஊர்ல இருக்க எல்லா மக்களும் யோசிக்கிறாங்க, மணி போயிடுச்சா, நல்லா நல்லா அப்பயே சொன்ன இல்ல, ஐயோ மணி போயிடுச்சா, வெளில பேசும்போது ஐயோ அப்படி மணி போயிடுச்சா, உங்க போயிட்டு வேணும் நல்லா வேணும் சும்மாவா ஆரம்பிச்சது. மக்களுக்கு ஒரே பண்ணுவாங்க, அதுல ரோடு வீடு கட்டிடுவாங்க. அது போல என்ன ஆனது அப்படின்னா, பேச ஆரம்பிச்சாங்களா, பேசினாங்க. கிருஷ்ண கதை அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
கிருஷ்ண கதை வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் மணி தூக்கிட்டு போயிட்டான், கரெக்ட் தான். அன்னைக்கே கிருஷ்ணன் சொன்னா கொடுத்துட்டு போடான்னு, கொடுத்துட்டு போயிருந்தா அப்படிலாம் இருக்குமா? கிருஷ்ணர் தெரியாம ஏதாவது சொல்லுவானா இப்படி? அதுக்கப்புறம் கிருஷ்ணர் சொல்லியிருக்கான்ல, அதனாலதான் மணி போயிடுச்சு. கிருஷ்ணர் தாயா தூக்கிட்டு போயிட்டான் மணிய, நீ வேற. அன்னைக்கே கேட்டான் இல்லையா, கேட்டா கொடுத்துருந்தான், அவன் மணியை தூக்கிட்டு போயிட, கிருஷ்ணனா தூக்கிட்டு போயிட்டான். அப்புறம் யார பார்த்தாலும் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க? கிருஷ்ணா திருட, கிருஷ்ணா திருட, கிருஷ்ணா திருட. பலராமர் உள்பட. பலராமர் போய் ரோஹிணி கிட்ட சொல்றாரு, என் தம்பி தான் தூக்கிட்டு போயிருப்பான், சும்மா சொல்றான், அவனுக்கு தெரியாது போல இருக்கு, எனக்கு தெரியும், நான் வாங்கி வைக்கிறேன் அப்படின்ட்டு. ஒரே குடும்பத்துல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. கிருஷ்ணர் ரோட்ல போனா காதுல கேட்க முடியல, எல்லாரும் கிருஷ்ணரை திருட 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 சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கிருஷ்ணர் ரொம்ப கஷ்டமாயிட்டார். அட பாவிகளா, விருந்தாவனத்தில் இருக்கும் போது திருட்டு பண்ண கட்டிங்க, அது பரவாயில்ல, அது பக்தர்கள். இங்க திருட்டு பண்ண கட்டா இங்க ஊரு பொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமத்தை கொண்டு என்ன பண்ணாரு, திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. கதை மத்ததை நீங்க கிருஷ்ணா புக் வாங்கி படிச்சுக்கோங்க, நான் கதை ஃபுல்லா சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த கிருஷ்ணருக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, திருட்டு பண்ண கட்டி கிருஷ்ணர் கிட்ட இந்த கிருஷ்ணரை வந்து திருடு, இல்ல கிருஷ்ணர் வந்து பெண்களோட விளையாடுறா, இதேதான் பேசிட்டு இருக்குமே தவிர கிருஷ்ணருடைய ஒரு முக்கியமான லீலை இருக்கு. அந்த ஒரு முக்கியமான லீலை இல்ல அப்படின்னா கிருஷ்ணரும் இல்ல, கிருஷ்ண அவதாரமும் கிடையாது, கிருஷ்ண பக்தியும் கிடையாது. அது என்ன லீலை? தெரிஞ்சவங்க கை தூக்கிட்டு சொல்லுங்க. வெரி குட், நீங்க எல்லாரும் கை தட்டலாம். இப்ப பிரகாஷ்க்கு கிருஷ்ணருடைய மிக உயர்ந்த லீலை என்ன தெரியுமா? அர்ஜுனனுக்கு போர்க்களத்துல என்ன பண்ணா கிருஷ்ணர்? பகவத்கீதையை சொல்லி கொடுத்தாரு இல்லையா? இதுதான் கிருஷ்ணருடைய மிக உயர்ந்த லீலை. இதை எல்லாரும் கேட்கணும், இதை எல்லாரும் படிக்கணும், இததான் எல்லாரும் பேசணும். கிருஷ்ண லீலைன்னு பேசணும் அப்படின்னா நாம் எந்த லீலை தான் பேசணும்? கிருஷ்ணர் எப்படி பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்தார் அப்படிங்கிற விஷயத்த பேசணும். கிருஷ்ணர் வெண்ண திருடனார் அப்படிங்கிற விஷயத்த கேட்டு நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நம்ம எங்கேயா போய் திருட போறோமா? இப்ப திருடுனா அவ்வளவுதான், டின்னு கட்டி அடிச்சு அமுச்சு விட்டுருவாங்க இல்லையா? வேற எல்லாம் திருட முடியாது. கிருஷ்ணர் கோவர்தன மலையை தூக்குனார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, நம்ம ஏன் கோவர்தன மலை தூக்க போறோமா? தூக்க போறது கிடையாது. கிருஷ்ணர் காளிங்க மேல் நர்த்தனமானார் அப்படின்னு சொல்லி நீங்க ஓடுற பாம்பை பிடிக்க போறீங்களா? ஐயோ பாம்பள தூரம் ஓடி போயிடுவோம். இல்ல கிருஷ்ணர் வந்து கோபியோட ராசவண்டனம் பண்ணார் அப்படின்னு சொல்லி அது சொல்லாதீங்க பிரபு, அதனால எப்ப ட்ரை பண்ண முயற்சி பண்றாங்க முட்டாள் பசங்க. அப்ப நாம என்ன பண்றோம்? மற்ற லீலைகள் எல்லாம் கேட்பதற்கு ரொம்ப ருச்சிகரமா இருக்கும், ஆனா என்ன பண்ண முடியாது, வாழ்க்கையில எதையும் நம்ம நடைமுறைப்படுத்த முடியாது. ஆனா கிருஷ்ண லீலையில நாம் தெரிந்து கொண்டு அன்றாட வாழ்க்கையில நாம் உபயோகப்படுத்துறோம் இல்லையா? அது என்னது? பகவத்கீதை மட்டும்தான். இந்த ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம்? கிருஷ்ணரை முழுமுதற் கடவுள் சொல்லி சொல்றோம். கிருஷ்ணர் எல்லா தேவர்களை காட்டிலும் முழுமுதற் கடவுள் சொல்லி சொல்றோம். அதுல ஒரு சந்தேகம் கிடையாது. எல்லா தேவர்களுக்கும் மூலம் யார் தான்? பகவான் கிருஷ்ணர் தான். எத்தனையோ தேவர்கள் இருக்காங்க, 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. 33 கோடி தேவர்களுக்கு உயர்ந்தவர் யார் தான்? கிருஷ்ணர் தான். எப்படி சொல்றோம் அப்படின்னா, யாரு சொன்னா கேட்போம் அப்படின்னா, இந்த 33 கோடி தேவர்கள் இருக்காங்கல்ல, இவங்களே சொல்றாங்க கடவுள் யார் தான்? முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் மட்டும்தான். ஏன்னா நீங்க எந்த புராணத்தை எடுத்தாலும், எந்த இதிகாசத்தை எடுத்தாலும், எந்த சாஸ்திரத்தை எடுத்தாலும், எந்த தேவத்தையும் தன்னை பகவான் நானே முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது, யாரும் சொல்லவும் மாட்டாங்க. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்றாரு பகவத்கீதையில? அகம் சர்வஸ்ய பிரபவஹ இல்லையா? மத்த பரதரம் நான்யது அகம் ஆதிர்ஹி தேவானாம் இத்தியாதி ஸ்லோகங்களால நானே முழுமுதற் கடவுள் அப்படிங்க என்ன பண்றாரு? ஆணித்தனமா சொல்றாரு. வேற யாரும் சொல்ல முடியாது, யாரும் சொல்றதுக்கு பயப்படுவாங்க, கிருஷ்ணருக்கு முன்னாடி பேசுறதுக்கே பயப்படுவாங்க. அப்ப கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், தேவர்களை காட்டிலும் மூத்தவரா இருக்கார். அதே போலதான்
மற்ற எல்லா விஷ்ணு அவதாரங்களை காட்டிலும் உயர்ந்த அவதாரம் நம்ம யார சொல்றோம்? கிருஷ்ண அவதாரம் தான். ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? நம்ம தசாவதாரம் இருக்கு இல்லையா, தசாவதாரத்துல ஃபர்ஸ்ட் அவதாரம் என்னது? மத்ஸ்யமா கூர்மமா? ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. மத்ஸ்யமா கூர்மமா வராகமா? நம்ம மத்ஸ்யம் சொல்லி பழகிட்டோம். ஆனா வராக அவதாரம் தான் முதல்ல வந்தது ஸ்ரீமத் பாகவத்தின் பிரகாரம். சரி, எனிவே நீங்க இந்த எந்த அவதாரம் எடுத்துக்கிட்டாலும் எல்லா அவதாரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு வருவாங்க, அவர்கள் லீலையை செய்வாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அவங்க போயிட்டே இருப்பாங்க. ரெண்டே ரெண்டு அவதாரம் தான் நம்ம உலகத்துக்கு வந்தது, நம்மோட சேர்ந்து வாழ்ந்தாங்க, நம்மை விட கஷ்டப்பட்டாங்க இல்லையா? மனிதன் படாதது பட்டு அப்படின்னு சொல்றாங்க. மனுஷனை போல வாழ்ந்து மனுஷனை விட கஷ்டப்பட்ட அவதாரம்னா ரெண்டே ரெண்டு அவதாரம் தான். ஒன்று ஸ்ரீராம அவதாரம், ரெண்டாவது ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். இந்த ரெண்டுலயுமே ராம அவதாரத்துல பார்த்தோம் அப்படின்னா அவர் பேசுறதே ரொம்ப கம்மி தான். பேசவே மாட்டார், யாருக்கிட்டையும் பேசவே மாட்டார், ரொம்ப கம்மியா பேசுவார். அவர் பாட்டு அவர் சரித்திரத்தை பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அவருடைய நடத்தையிலிருந்து நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். ராம அவதாரத்துல மட்டும் அவருடைய பேச்சு நீங்க எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது. அவருடைய நடத்தை இருக்கு இல்லையா, சாரித்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சாரித்திரேன கோயுக்தா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஆரம்பிக்கும் போது இத்தனை குணங்களை கொண்ட ஒரு நபர் யாருன்னா ஒரு கொஸ்டின் வராரு, வால்மீகி ரிஷி கேட்கிறார். அப்ப ராமருடைய நடவடிக்கைகள் என்ன, நம்ம என்ன பண்ணலாம், நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். ஆனா கிருஷ்ண அவதாரம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு அவதாரம் தான் ரொம்ப சிரேஷ்டமான அவதாரம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு அவதாரத்துலதான் நம்ம கிட்ட நேரடியா பேசியிருக்காரு. அந்த பேச்சுதான் என்ன சொல்ல, நம்ம பேச்சுதான் என்னது? எல்லாரும் டயர்ட் ஆயிட்டீங்களா? பகவத் கீதை. கிருஷ்ணர் நம்மோட நேரடியா பேசக்கூடிய ஒரே ஒரு கிரந்தம் என்னதான்? பகவத்கீதை மட்டும்தான். அதனாலதான் கிருஷ்ணனை முழுமுதற் கடவுளா சொல்றோம். நிறைய கடவுள்கள் இருக்கலாம், எந்த கடவுளும் நம்ம கிட்ட என்ன பண்ணல, நேரடியா பேசல. அதே போல எத்தனையோ கடவுள் இருக்கலாம், அவங்கள லீலையை காட்டிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஆனா கிருஷ்ணர் மட்டும் என்ன பண்ணாரு அப்படின்னா, இங்க வந்துட்டு நாம் அவரை எப்படி அடைவது அப்படிங்கிற வழி என்ன பண்ணார், நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனார். அது கிருஷ்ணனால மட்டும்தான் முடிஞ்சது. என்ன ஆனது, கிருஷ்ண அவதாரத்துக்கு முன்னாடி வைகுண்ட லோகத்துல கிருஷ்ணர் இருந்துட்டு இருக்கார். நம்ம கோலோக விருந்தாவன் பேர் வச்சுக்கலாம், வைகுண்டன் பேர் வச்சுக்கலாம், என்னன்னா பேர் வச்சுக்கலாம். கிருஷ்ணர் இருந்துட்டு இருக்கார், ஆன்மீக உலகத்துல இருந்துட்டு இருக்கார். அப்ப கிருஷ்ணனுடைய மனசுல ஒரு கஷ்டம் வந்துதான், ஒரு கஷ்டம் ஏற்பட்டது, ஒரு வெறுப்பு ஏற்பட்டது பகவானுக்கு. எங்க எங்க வெறுப்பு ஏற்பட்டது? வைகுண்டத்துல. நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் வைகுண்டத்துக்கு போனா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா பகவானுக்கே வைகுண்டத்துல என்ன ஆகுது, வெறுப்பு ஏற்பட்டது. எதனால அப்படின்னா, பகவான் கிட்ட ஒரு விஷயம் இருக்கா, அதை கொடுக்க முடியலையா. நிறைய சேர்ந்து 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 ரொம்ப வெயிட் ஆயிடுச்சான். அந்த குணத்தை கொடுக்க முடியாம பகவான் கஷ்டப்பட்டு இருக்காரு. எங்க வைகுண்ட லோகத்துல. என்ன அப்படின்னா கருணை அப்படின்ற குணம். பகவான் கிட்ட என்ன இருக்கு அதிகமா? கருணை. பகவான் கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குணம் என்னதான்? கருணை தான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பகவான் எப்படி இருக்கணும், ரொம்ப சக்தி வாய்ந்தவரா இருக்கணும். பகவான் எப்படி இருக்கணும், ரொம்ப ஞானம் வாய்ந்தவரா இருக்கணும். பகவான் எப்படி இருக்கணும், ரொம்ப பகவான் எக்ஸ்பிளேஷன் படிச்சிருக்கீங்களா? பகவான் எப்படி இருக்கணும், ஃபேமஸா இருக்கணும். பகவான் எப்படி இருக்கணும், ரொம்ப செல்வந்தரா இருக்கணும். பகவான் எப்படி இருக்கணும், பற்று இல்லாம இருக்கணும். பகவான் எப்படி இருக்கணும், இன்னும் ஒண்ணே ஒண்ணு, அழகா இருக்கணும். அப்கோர்ஸ். ஆனா இது எல்லாத்தை விட ஒண்ணு ரொம்ப முக்கியம். என்னது? கருணையோட இருக்கணும். ஒருத்தர் ரொம்ப அழகா இருக்காரு, பக்கத்துல போனா கடிக்கிறார், உங்களை பக்கத்துல போவோமா? போக மாட்டோம் இல்லையா? ரொம்ப புத்திசாலியா இருக்காரு, பக்கத்துல டப் டப்ல அடிக்கிறாரு இல்லையா? போனாலும் அடிக்கிறாரு இல்லையா? ஓடியே போயிரும், எல்லாம் குடு குடு ஓடி போயிரும் இல்லையா? அப்படியே நடந்துட்டு இருக்கு இப்ப. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, பகவானுடைய ஒரு குணம் ரொம்ப முக்கியமான குணம். என்னது? கருணை அப்படின்ற குணம். அந்த கருணைய பகவான் என்ன பண்ண முடியல, வைகுண்ட லோகத்துல யாருக்கும் கொடுக்க முடியலையா? ஏன் கொடுக்க முடியல? வாங்கறதுக்கு அங்க கிராக்கியே கிடையாது. ஏன்னா எல்லாரும் எப்படி இருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்க, எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமா இருக்கவங்களுக்கு கருணை கொடுத்து என்ன பிரயோஜனம்? அவங்க சந்தோஷமா இருக்காங்களே. கருணை யாருக்கு தான் கொடுக்கணும்? நமக்கு தான் கொடுக்கணும். நம்ம தான் கஷ்டப்பட்டு இருக்கோம்.
பகவான் நினைக்கிறாரா அங்க நம்மளுக்கு வியாபாரம் நடக்கலாம், என்ன பண்ணலாம், பிரான்ச்ச இங்க ஓபன் பண்ணலாம், இங்க வரலாமே நினைக்கிறாராம். அங்க எல்லார்கிட்டையும் பர்மிஷன் கேட்கிறாரு. ஏன்பா இந்த உலகத்துல எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, நான் என்ன பண்றேன் இந்த உலகத்துக்கு கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். கிருஷ்ணர் சொல்றாருல பகவத்கீதையில, மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹ மன ஷஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி அப்படின்னு சொல்லி சொல்றார். கர்ஷதி அப்படின்னா இழுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். உங்களை கைத்தால இந்த பக்கம் ஒரு கயிறு, இந்த பக்கம் ஒரு கயிறு, காலு ரெண்டு காலுக்கு ரெண்டு கயிறு, தலையில ஒரு கயிறு, 5 பக்கமும் இழுக்கிறாங்க. எப்படி இருக்கும்? யார் அந்த மாதிரி இழுத்தது இல்ல பிரபு அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க, அந்த மாதிரி நிலைமை வேண்டாம். பட் யோசிச்சு பார்த்தாலும் ரொம்ப கோரமா இருக்கு. அப்ப நம்மள இழுத்தா எப்படி இருக்குமோ அது போல இந்த உடல்ல என்ன பண்ணுது, நம்ம புலன்கள் எல்லாமே நம்மள 4 பக்கம் இழுக்குதான். கிருஷ்ணர் தான் சொல்லாரு, நீங்க எல்லாம் யார் தெரியுமா, நம்ம எல்லாம் யார் தெரியுமா, என்ன சொல்றாரு கிருஷ்ணர், மமைவ அம்சஹா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்மள யாரா, கிருஷ்ணருடைய யாரு, அம்சம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அம்சம்னா என்னது, அவதாரமா டேய், அம்சம் அப்படின்னா ஒரு உறுப்பு, ஒரு அங்கம் அப்படின்னு அர்த்தம். இந்த உடல் இருக்கு இல்லையா, இந்த உடல்ல இந்த விரல் இருக்குல்ல, இந்த விரலானது இந்த உடம்புடைய அம்சம். என்னது அம்சம்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விரல் தான் நாம் ஆத்மா. இந்த உடல் இருக்குல்ல, இந்த உடல் தான் யாரு, கிருஷ்ணர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விரல் யாரு, நாம. உடல் யாரு, கிருஷ்ணர். இப்ப இந்த விரல் 2 விஷயம் பண்ணணும். இந்த விரல் சந்தோஷமா இருக்கிறது 2 விஷயம் பண்ணும். என்னென்ன பண்ணும்? முதல்ல உடம்போட ஒட்டிட்டு இருக்கணும், 2வது உடம்புக்கு சேவை செய்யணும். 2 விஷயம் தான். அங்கம் அப்படின்னா அங்கியோட இருக்கணும், இணைந்து இருக்கணும், அங்கத்திற்கு சேவை செய்யணும், அவ்வளவுதான் விஷயம். அப்ப ஜீவாத்மாவாகிய நாம் என்ன செய்யணும், பகவானுக்கு 2 விஷயம் செய்யணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், கரெக்டா சொல்லணும், ஆர்டர்ல போங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஒட்டிட்டு இருக்கணும் இல்லையா, பகவானோட தொடர்புலயே இருக்கணும். 2வது சேவை பண்ண. 2 முக்கியம். இப்ப இந்த விரல் உடம்போட ஒட்டிட்டு இருக்க வரைக்கும் இந்த விரலுக்கு என்ன இருக்கு, மதிப்பு இருக்கு. பெரிய ஆளா இருந்தாங்கன்னா இந்த விரலுக்கு ஒரு மோதிரம் போட்டு அழகு பார்த்துப்பாங்க. பெண்களா இருந்தா இதுக்கு நெயில் பாலிஷ் போட்டு அழகு பார்த்துப்பாங்க இல்லையா. சின்ன குழந்தைங்களால இந்த விரல வேலை இருக்கா யூஸ் பண்ணி அழகு பார்த்துப்பாங்க இல்லையா. அப்ப இந்த விரலுக்கு எப்ப மதிப்பு பிரயோஜனம் இருக்கு அப்படின்னா, இந்த உடம்போட ஒட்டிட்டு இருக்க வரைக்கும் என்ன இருக்கு, இதுக்கு பிரயோஜனம் இருக்கு. இந்த விரலானது வெட்டப்பட்டு கீழே விழுந்தால் என்ன ஆகும், நாய் தூக்கிட்டு போயிடும் இல்லையா, இல்ல 2 நாள்ல அழுகி போயிடும். இந்த விரலுக்கு ஏதாவது மதிப்பு இருக்குமா? இந்த விரல் கீழே விழுந்துருச்சு இல்லையா, கீழே விழுந்த விரல் நீங்க தூக்கிட்டு போயிட்டு விரல விக்கிறேன் யாராவது வாங்கிப்பாங்களா? வாங்க மாட்டாங்க. இதே ஒருத்தங்க கிட்ட போய், டேய் விரல வெட்டி போடுவோம் பையில 10,000 ரூபாய் கொடுறா அப்ப என்ன பண்ணுவோம், இந்த விரலுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருவோம். வெட்டின விரல் கீழே விழுந்துருச்சு இல்ல, கீழே விழுந்த விரல கொண்டு போய் கொடுத்து 10,000 ரூபாய் கூட கொடுப்பானா? அதுவே உடஞ்சு கீழே விழுந்துருச்சு, ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்ப நாம் பகவானோட பிரிஞ்சோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ 0. நாம் பகவானோட இணைய ஆரம்பிச்சோம்னா நம்முடைய வேல்யூ ஹீரோ இல்லையா. நம்ம 0வா இருக்கணுமா, ஹீரோவா இருக்கணுமா? நம்ம ஹீரோவா இருக்கக்கூடாது, கிருஷ்ணர் ஹீரோவா இருக்கணும் இல்லையா. நம்ம கிருஷ்ணர் பக்கத்துல 0வா இருந்தா போதும். மறுபடியும் இங்க வந்து ஹீரோ அப்படின்னு நினைக்காதீங்க, அதான் தப்பு. கிருஷ்ணர் தான் என்னைக்குமே எப்படி இருக்கணும், ஹீரோவா இருக்கணும். நம்ம அவர் பக்கத்துல 0வா இருந்தா போதும். ஒன்னு பக்கத்துல நம்ம எப்படி இருக்கணும், சைஃபர்ஸா இருந்தா போதும். கிருஷ்ணனுடைய சைஃபரா இருக்கணும். 0வா இருந்தாலும் யாரோட 0வா இருக்கணும், கிருஷ்ணோட 0வா இருக்கணும். அதான் புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க சொல்றாங்க, கிருஷ்ணர் சொல்றாரு, நாம் எல்லாரும் கிருஷ்ணோட எப்ப சேர்ந்து இருக்கோம் அப்ப நம்ம எப்படி இருக்கலாம், என்னைக்குமே நல்ல மதிப்போட ஆனந்தமா இருக்கலாம் சொல்லி சொல்றார். இது நம்ம யாருக்கும் புரியறது கிடையாது. இதுக்காக தான் பகவான் என்ன பண்றாரு, மேல இருந்து கீழே வராராம். பகவான் சொன்னாரு, நான் கீழே போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. அங்க இருக்கவங்க சொன்னாங்க, ஐயோ போகாதீங்க, கீழே போகாதீங்க. ஏன்? ஏன்னா கீழே வந்தா எல்லாரும் என்ன பண்ணுவோம், பகவான பெருசா மதிக்கலாம் மாட்டோம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா?
கண்ணை முடிச்சே தூங்கிட்டு இருக்கீங்களா? முதல்ல மாதிரி 12 மணி ஆக போகுது. 12 மணி 6 வரைக்கும் நம்ம பேச்சுதான் ஆகணும். ஏன்னா 12 மணி தான் கிருஷ்ணனுடைய தோற்றம். அன்னைக்கு அப்பதான் ஆரத்தி இருக்கும். கொஞ்சம் முடிச்சுட்டு கேளுங்க. யாராவது தூங்குற மாதிரி நான் உங்களை கொஸ்டின் கேட்பேன். அடுத்து நீங்க தான் கேட்க போறேன். போடி நான் பாத்துட்டே தான் இருக்கேன் எல்லாத்தையும். யாராவது தூங்குனீங்க அப்படின்னா அவங்களாம் கொஸ்டின் கேட்பேன். ஜாக்கிரதை. கடைசி என்ன கேட்டேன்? போடி நாய்க்கணும். கடைசி என்ன கேட்டேன்? 0 எல்லாம் தாண்டி வந்தாச்சு. இன்னும் 0ல இருக்கீங்க. கிருஷ்ணர் வந்து என்ன கேட்கிறாரு? வைகுண்டத்துல பர்மிஷன் கீழே போட்டுமான்னு கேட்கிறாரு. அங்க இருக்கவங்க என்ன சொல்லிட்டாங்க? போகாதீங்க அங்க, போகாதீங்க அங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கிருஷ்ணரை பரிசா மதிக்க மாட்டோம். இப்ப ஜென்மாஷ்டமி தானே, எல்லாரும் எங்க வந்திருக்கீங்க? இங்க கிருஷ்ணர் கோயில் தான் வந்திருக்கீங்க. இப்ப தர ஓபன் பண்ணுவாங்க. ஓபன் பண்ண உடனே கிருஷ்ணர் டொய் அப்படின்னு நம்மள பாக்குறாரு. கண்ணு சிமிட்டுறாரு. எப்படி கூப்பிடறாரு? நம்மள கூப்பிடறாரு இல்லையா? ஹேய் இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடறாரு. பக்கத்துல போவோமா? ஐயோ கிருஷ்ணர் வந்துட்டாரா, கிருஷ்ணர் வந்துட்டாலும் எல்லாம் குடு ஓட ஆரம்பிச்சிடும். அவர் நின்னாவே எல்லாம் ஓட ஆரம்பிச்சிடும். இதுல திடீர்னு ரமேஷ் பாபு இங்க வாங்க, உங்க கிட்ட இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸ் எல்லாம் என் கிட்ட கொடுத்துட்டு கோயில சேருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான். கிருஷ்ணா டாட்டா, எனக்கு கொஞ்சம் வீட்டுல வேலை இருக்கு, கிளம்புறேன், போயிட்டே இருப்போம். ஏன்னா நமக்கு யாருக்கும் உடனே கிருஷ்ணர் கிட்ட போகணும் அப்படின்னு ஆசை எல்லாம் கிடையாது இல்லையா? எல்லாரும் என்ன பண்றோம்? பயந்துட்டு தான் இருக்கும். கிருஷ்ணன் நம்ம பார்க்கலாம் முடியாது. அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம கிட்ட கொஞ்சம் நேரம் கொடுக்கிறார். நம்மளா திரும்பி வரதுக்கு நேரம் கொடுக்கிறார். அப்ப அதான் கேட்கிறாரு அவங்க கிட்ட, நான் போயிட்டு வரட்டுவான்னு கேட்கிறாரு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க? போகாதீங்க. உங்க போனா என்ன பண்ண மாட்டாங்க? உங்களை யாருமே மதிக்கவே மாட்டாங்க, யாரும் கூட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதான் ஆனது ஒரு முறை. எல்லாருக்கும் துக்காராம் கதை தெரியும். துக்காராம் தெரியுமா எல்லாருக்குமே? துக்காராம் ரொம்ப நல்ல கிருஷ்ண பக்தர். அவர் என்ன பண்றாருன்னா ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும் போது பாண்டுரங்கன் கனவுல வந்தாராம். கனவன் சொல்றாரு, ஹே துக்காராம், சொல்லு கிருஷ்ணா, வர ஏகாதசிக்கு உனக்கு மோட்சம் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எனக்கு மோட்சம் கொடுக்க தேவையில்லை, எனக்கு ஏற்கனவே மோட்சம் இருக்கு, நான் ஆல்ரெடி எதுல தான் இருக்கேன், நானு மோட்சத்துல இருக்கேன், நீ என்ன மோட்சம் கொடுக்கறது எனக்கு? ஏன்னா பக்தன் எப்ப எப்படிதான் இருக்கான்? சந்தோஷமா இருக்கான். கிருஷ்ணருக்கு மோட்சம் கொடுக்கவே தேவையில்லை. கிருஷ்ணர் யோசிக்கிறா, என் கிட்ட இருக்கலே பெரிய சொத்து என்னதான்? மோட்சம் தான். அதே வேணான்றியடா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் கிருஷ்ணா, இதெல்லாம் சின்ன விஷயம், மோட்சம் எல்லாம் வாங்கிட்டு போய் என்ன பண்ண போற, தூக்கி உடப்புல போட்டு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி துக்காராம் சொன்ன உடனே அவர் சந்தோஷப்படவே இல்லையா, உனக்கு மோட்சம் கொடுக்கன்னு சொல்ல சந்தோஷப்படவே இல்லையா. கிருஷ்ணர் அடுத்த வார்த்தை சொன்னாரு, உன்னோட சேர்ந்து யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ வர ஏகாதசி எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாராம். இப்ப துக்காராம் என்ன ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாராம். என்ன அவர் நினைச்சாரு, இந்த ஏகாதசி என்ன பண்ண போறோம், நம்ம பந்தர்புரையே காலி பண்ணிட்டு போயிடலாண்டா அப்படின்னு நினைச்சாராம். ரொம்ப சந்தோஷம் எந்திரிச்சாரு. எந்திரிச்சோடனே வீட்டுல போய் மனைவி கிட்ட சொன்னாரு, ஹே இன்னைக்கு கிருஷ்ணர் என்னோட தோன்றுறார். அவர் சொன்னாரு, வர ஏகாதசிக்கு நான் மோட்சம் கொடுக்க போறேன்னு சொல்லி சொன்னாரு. ஏகாதசிக்கு ரெடியாரு. யோ உனக்கு வேற வேலை இல்லை, எப்ப பார்த்தாலும் ஏகாதசி கிருஷ்ணர் மோட்சம். வீட்டுல இருக்க எருமால யார பாத்துக்கிறது, சாணி யார் வாழ்றது, யார இடம் போடுங்க, போ போ வேலையை பார்த்துட்டு போ. துரத்தி விட்டாங்க அவங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாரு, ஒண்ணு வேலைக்காகலையே சொல்லிட்டு வெளில வந்தாரு. வெளில வந்தா முதல்ல தென்பட்ட ஃப்ரெண்ட பாக்குறாரு. ஹே பாலாஜி. என்னப்பா துக்காராம்? பாலாஜி நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, ஜஸ்ட் சொன்னேன். அங்க பாலாஜி இருக்க மாட்டேன் மகாராஷ்டிரால. வர ஏகாதசி ரெடியா இருக்கு. கிருஷ்ணா நான் ரெடியா தான் இருப்பேன், கோயிலுக்கு போயிடலாம், நம்ம போய் பிரசாதம் சாப்பிடும். அது கிடையாது, நேரா போறோம் எங்க? மோட்சத்துக்கு. என்னது மோட்சமா? ஐயோ அதெல்லாம் சரிதான், மோட்சம் போறதெல்லாம் நல்லதுதான். இப்பதான் என் கல்யாணம் பண்ணிருக்கையா, ஒரு குழந்தை இழந்த பெத்து என் ஒய்ஃபை கரை ஏத்துட்டு அதுக்கப்புறம் மோட்சம் போலாமே, நான் இப்ப வரல, நீ போ. அப்படியா, சரி. அடுத்த ஆளை பாக்குறாரு. அவர் கொஞ்சம் முதியவர் இல்லையா, ஒரு 40 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட கேட்கிறாரு, ஹே வர ஏகாதசிக்கு பாண்டரகன் மோட்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு, ரெடியாரு போலாம். கிருஷ்ணா கிருஷ்ணர் மோட்சம் கொடுக்கதான் சரிதான் துக்காராம். இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, பிறந்த குழந்தை என்ன பண்ணும்? வளர்த்து அதை ஒரு ஆளாக்கி அந்த குழந்தைகிட்ட பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், அடுத்தது மோட்சம் வந்துடுறேன், இந்த டைம் நீ போயிட்டு வந்துரு. வேலைக்காகல. 50 வயசுக்கு வந்தார். 50 வயசு ஆள்கிட்ட கேட்டார், ஹே வா மோட்சம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல பையன் இப்பதான் வந்து பிசினஸ் டேக் ஓவர் பண்ணிருக்கான், அவனுக்கு இன்னும் பிசினஸ் நுணுக்கெல்லாம் தெரியல,
அவன் ஏமாந்து போயிடுறான். என்ன பண்ண வேண்டியது? நான் உட்காந்து எல்லாத்தையும் ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ட்ரைனிங் கொடுத்துட்டு நீ போ, அடுத்த வருஷம் நான் உங்ககிட்ட ஜாயின் பண்ணிக்கிறேன். போய் சேரல. 60 வயசு ஆள்கிட்ட போய் கேட்கிறார், நீ வா போலாம் மோட்சத்துக்கு அப்படின்னு சொல்றார். அவர் சொல்றார், என் பையனுக்கு இப்பதான் கல்யாணம் ஆகியிருக்கு, நான் ஒரு பேரனையோ பேத்தியோ பார்க்காம என்னுடைய குலம் விருத்தி அடையாது, நான் எப்படி மோட்சம் வர்றது, நீ போ சொல்லிட்டார். அங்கேயும் வேலைக்கு ஆகல. அதுக்கு அடுத்து போறார், அப்படின்னு இரும்பிட்டு இருக்கார். அவரை போய் கேட்கிறார், இவர் எப்படி வந்துருவார், இவரு சரியான கிராக்கி தான், கூட்டு போயிடலாம். இல்ல கேட்கிறார், மா மோட்சம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மோட்சமா? அதான் சரிதான், இந்த பேரன் குழந்தைகளை உங்களுக்கு எப்படி வளர்க்கவே தெரியல, அது குளிப்பாட தெரியல, காலங்காத்தாலே காய்கறி வாங்க போறான், இவன் போனா கத்திரிக்காய் 40 ரூபா வாங்கிட்டு வரான், நான் போனா 35 ரூபாய் இழந்துருவேன். 5 ரூபாய் சேர்த்து இவர் கோட்டை கட்ட போறாரு இல்லையா? காலைல ஆனா கூட தூக்கிட்டு போயிடுறது, காய் வாங்க போறேன், கீரை வாங்க போறேன், நியூஸ் பேப்பர் படிக்க போறேன் இல்லையா, இல்ல ஜாகிங் போறேன், போயிடுறது. யாரும் வர மாதிரி தெரியல. இனிமேல வேலைக்கு ஆகலான்னு சொல்லிட்டு நேரா எங்க போனாரு? பாண்டரகன் கோயிலுக்கே போயிட்டாரு. நேரா போய் பூஜாரி இருந்தார். பூஜாரி கிட்ட கேட்டார், ஹே பூஜாரி, சொல்லு துக்காராம், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னது? இன்னைக்கு நம்முடைய பிரார்த்தனை பலித்தது. அப்படியா? என்னாச்சு? கிருஷ்ணர் சொல்லியிருக்கார், வர ஏகாதசிக்கு நமக்கு மோட்சம் கொடுக்கறன்னு சொல்லி இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னாரா? அவர் மனசுல இடி விழுந்த மாதிரி ஆனது. ஏகாதசியா? துவாதசியில ஆகாதா அப்படின்னு கேக்குற. ஏன் ஏகாதசி என்ன ஆச்சு? என்ன துக்காராம் நீ பேசுற? ஏகாதசிக்கு எவ்வளவு கூட்டம் வரும், எத்தனை பேரை நான் பாத்துக்கணும், எவ்வளவு தட்சணை எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், பட் எவ்வளவு பேர் வருவாங்க நம்மளாம் பாத்துக்கணும் இல்ல? அதனால என்ன பண்ணு, இந்த ஏகாதசிக்கு நீ போ, அடுத்த ஏகாதசிக்குள்ள நான் என்னுடைய பையனை பூஜாரியா மாதிரி நான் வந்துடுறேன், நீ போ சொல்ற. வேலைக்கே ஆகல, யாரும் வர மாதிரி தெரியல. ஆனா ஏகாதசி வந்துருச்சு, யாரும் வரல. ஏகாதசி வந்த உடனே அவர் உட்காந்து தன்னுடைய தம்புராவை மீட்டிக்கிட்டு ரொம்ப அலங்க அபங்க பாட ஆரம்பிக்கிறாராம். அபங்கம் அவங்க பாடுறது ரொம்ப அழகா பாடுறாராம். என்ன பாடுறாரு அப்படின்னா, ஹே முட்டாள் ஜனங்களே, இன்னும் எத்தனை வருடம் தான் இந்த உடலுக்காக, இந்த உடலோட தொடர்புடைய தன்னுடைய மக்களுக்காக, குழந்தைகளுக்காக, தன்னுடைய நண்பர்களுக்காகவே உழைச்சு கொட்ட போறீங்க? இது ஒரு பிறவி கிடையாது, இதை போல 1000 பிறவிகள், 1,00,000 பிறவி என்ன பண்ணிட்டீங்க நீங்க? குடும்பத்திற்காகவும் பல விஷயங்கள் என்ன பண்ணிட்டீங்க? வீணடிச்சிட்டோம். இந்த ஒரு பிறவியாவது என்ன பண்ணுங்க, யார்கிட்ட வந்துருங்க? கிருஷ்ணர் கிட்ட வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். யாரும் வர மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் சொன்னார், என் கைய பிடிச்சுக்கோங்க, என்ன பண்ணலாம், மோட்சம் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி சொன்னார். மக்கள் எல்லாம் கை தட்டுறாங்க, வா துக்காராம் நல்லா பாடுறார் அப்படின்னு கை தட்டுறாங்க. அப்புறம் நம்ம எல்லாம் கை தட்டுற மாதிரிதான் பஜகோவிந்தம் பாடுவார் இல்லையா? ஆதிசங்கரர் பாடுவார்ல, பஜகோவிந்தம் 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 மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதி டுக்ருன் கரணே அப்படின்னு சொல்லி சொல்றார். யாவத் வித்தோபார்ஜன சக்தஹ தாவன் நிஜ परिवारो रक्तः पश्चात् जीवति जर्जरते वार्तां कोऽपि न पृच्छति गेहे. இது சுப்லக்ஷ்மி பாடுவாங்க. நான் பண்ண கேவலமா இருக்கு, சுப்லக்ஷ்மி நல்லா பாடுவாங்க. இதெல்லாம் காலைல கேட்போம். அது என்ன சொல்றாங்க? யாவத் வித்தோபார்ஜன சக்தஹ, ஒருவருக்கு சம்பாதிக்கக்கூடிய திறமை எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் ஒருத்தருக்கு மரியாதை இருக்கு. எல்லாரும் வீட்டுல வந்து கேட்பாங்க, அப்பா எப்படிப்பா இருக்க, எங்க எப்படிங்க இருக்கீங்க, தம்பி எப்படிப்பா இருக்க, அண்ணே மச்சான் எப்படி இருக்கு, எல்லாரும் கேட்பாங்க. ஆனா பశ్చాத் ஜீவதி ஜர்ஜர தேஹே, உடல் நடுக்கம் ஆரம்பிச்சிருச்சு, சம்பாதனை இல்ல அப்படி என்ன பண்ண மாட்டாங்க, வார்த்தாம் கோ அபின பிரிச்சதி கேஹே, ஒருத்தன் கூட நம்ம கிட்ட வந்து என்ன பண்ண மாட்டாங்க, எப்படி இருக்கன்னு கேட்க மாட்டாங்களா. அதான் சொல்றாரு, பஜகோவிந்தம் 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 மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதி டுக்ருன் கரணே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்டலாம் தலையாட்டுற, ஆஹா வாஹா சூப்பரா இருக்குன்ட்டு நம்மளாம் திட்டிட்டு இருக்காரு இல்லையா சங்கரர். அது போல இங்க திட்டுறாரு. எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க கேட்ட எல்லாரும்
கை தட்டுறாங்க. நம்புற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணார் துக்காராம், தன் கையில தம்புரா வச்சிருந்தார் இல்லையா, தம்புரா தூக்கி மேல போட்டார். தம்புரா என்ன ஆனது, கீழே வரவே இல்லை. எங்க போயிடுச்சு அது, வைகுண்டம் போயிடுச்சு. எல்லாரும் கை தட்டுறாங்க. இப்ப துக்காராம் மேஜிக் பண்ண ஆரம்பிச்சிட்டார், துக்காராம் இனிமேல் ரொம்ப ஃபேமஸான சாமி ஆயிடுவார் அப்படின்னு கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அடா பாவிகளா, என்ன இப்படி பண்ணிட்டீங்களேடா சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவர் பாடிக்கிட்டே இருக்கார், பாடிக்கிட்டே இருக்கார், பாடிக்கிட்டே இருக்காரு. யாரும் வர மாதிரி தெரியல. கையை பிடிங்க கையை பிடிங்கன்றாரு, கையை யாரும் பிடிக்கிற மாதிரி தெரியல. நேரா புஷ்பக விமானம் கீழே இறங்குனது. எல்லாரும் கண்ணுல பாக்குறாங்க. விஷ்ணு தூதர்கள் இறங்குறாங்க, துக்காராம தூக்கி உட்கார வைக்கிறாங்க. துக்காராம் கண்கள்ல தண்ணீரோட போறார். முட்டாள் ஜலங்களே கையை பிடிச்சுக்கோங்க, கையை பிடிச்சுக்கோங்க, கைய ஒரு தடவையாவது பிடிங்கடான்னு சொல்லி சொல்றாரு. யாரும் பிடிக்கிற மாதிரி தெரியல. அழுதுகிட்டே மோட்சம் போனாராம். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கும் இப்படிதான் இருக்கு. நாம் எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பக்திக்கு ஏதோ முதல்ல வந்திருக்கும், முதல் படிக்கு வந்திருக்கும். ஆனா உண்மையில பக்தின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியறது கிடையாது இல்லையா, மோட்சம்னா என்னன்னு தெரியறது கிடையாது. நம்ம எல்லாரும் எதுக்காக வரோம், பக்தி பண்றோம், சந்தோஷமா இருக்கிறது பக்தி பண்றோம், ஆமாவா இல்லையா? ஆனா உண்மையான சந்தோஷம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியல. கிருஷ்ணர் சொல்றாரு பகவத்கீதையில, கிருஷ்ணர் பாகவத்துல சொல்றாரு, உண்மையான சந்தோஷம் எங்க தெரியுமா இருக்கு, நாம் கிருஷ்ணரோட சேர்ந்திருக்கும் போது என்ன இருக்கும், நமக்கு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இத சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன பண்றாராம் கிருஷ்ணர், மேல இருந்து கீழே இறங்கி வரார். அவங்க யாரும் விடவே மாட்டேன்ட்டாங்க. கிருஷ்ணர் என்ன பண்றாராம், கண்கள் எல்லாம் மண்ணு தூர மாதிரி பெரிய புகை போயிட்டு இருந்தாங்களாம். புகையில கிருஷ்ணர் மறைஞ்சு போயிட்டாரா, என்ன பண்றாரு கிருஷ்ணர், அங்க இருந்து டக்குன்னு மறைஞ்சு போயிட்டு கீழே வந்துட்டார், இந்த உலகத்துக்கு வந்துட்டார். உலகத்து வந்து என்ன பண்றாரு, இங்க கிருஷ்ணர் எல்லாம் பண்ணாரு, செஞ்சு முடிச்சுட்டு பகவத்கீதை பேசி முடிச்சாரு. பேசி முடிச்சுட்டு பார்த்தாரு, யாராவது பின்னாடி வருவாங்க, நம்மளோட வருவாங்கன்னு பார்த்தாரு. என்ன ஆகல, யாரும் வரவே இல்லை. இது மகாபாரதத்துல சொல்லப்பட்ட ஸ்லோகம். மகாபாரதத்துல நேரடியா இருக்கு இந்த ஸ்லோகம். என்னன்னா, கிருஷ்ணர் ஒரு முறை போய் அர்ஜுனன் கிட்ட கேட்கிறாராம், அர்ஜுனா உனக்கு நான் பகவத்கீதை சொல்லி கொடுத்தனேப்பா, ஏதாவது ஞாபகம் இருந்தா சொல்லேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். நமக்கு எல்லாம் எவ்வளவு பகவத்கீதை ஞாபகம் இருக்குல்ல, அதே மாதிரி அர்ஜுனன் சொல்றான், கிருஷ்ணா நல்லா ஞாபகம் இருக்கு. என்ன ஞாபகம் இருக்கு, நான் உன்கிட்ட சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் சொன்னா, கார்பண்ய தோஷோ பஹதஸ்வபாவஹ பிருச்சாமி துவாம் தர்ம சம்மூட சேதாஹ யச்ரேயஸ்யான் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் சொல்றார். நான் உன்கிட்ட சரணாகதி அடைஞ்ச சிஷ்யன், நல்ல விஷயத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் சொல்றான், கடைசியில ஒண்ணு சொன்ன இல்லையா, என்ன சொன்ன, கரிஷ்யே வசனம் தவ, நான் சொல்றது செய் அப்படின்னு சொல்லி சொன்னல. இது ரெண்டு எனக்கு ஞாபகம் இருக்கு, மத்த எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான. சொன்னோடனே கிருஷ்ணர் ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சான். அட பாவி, எனக்கு இருந்த ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான், அந்த ஒரு ஸ்டூடெண்ட் இப்படி ராமரெட்டி தண்டமா இருக்கு, ஒன்னும் புரிஞ்சுக்காம போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட போனாராம். அது போல கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டாரு, அங்க போய் சேர்ந்துட்டார், வைகுண்டம் போயிட்டாரு. போன உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்களாம். கிருஷ்ணா என்னாச்சு, போனே ஊருக்கு போனே, ஏதாவது தேர்னதா, ஒருத்தரா தேர்னா உங்ககிட்ட அப்படின்னு என்ன பண்ணாரு கிருஷ்ணர், ஒருத்தரும் தேரல. கிருஷ்ணர் பின்னாடி திரும்பி பார்த்துட்டே வந்தாரு, திரும்பி பார்த்துட்டே வர்றார். நம்மலாம் ஏதாவது கொண்டு வரலன்னா, எங்க இங்கதானே வச்சேன், எங்க இங்க இங்கதானே வச்சேன், எங்க போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு நடிப்பல. அதெல்லாம் கிருஷ்ணர் பண்றார். இங்க வரன்னு ஒருத்தன் சொன்ன, எங்க ஆளை காணமே, திரும்பி திரும்பி பார்த்துட்டு போறாரு. அங்க இருக்கவங்க எல்லாம் கிருஷ்ணரோட இந்த அழகா திரும்பி திரும்பி பாக்குறாரு இல்லையா, இந்த அழகா பார்த்து மயங்கி போய், கிருஷ்ணா போதும், ரொம்ப கஷ்டப்படாத, நீ திரும்பி திரும்பி பாக்குறல்ல, இந்த அழகே போதும் எனக்கு, திரும்பி வந்த இல்லையா அதுவே போதும், நீ யாரையும் கூட்டிட்டு வர தேவையில்லை, இங்கே இரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம். அப்புறம் கிருஷ்ணர் கிட்ட ஒரு வார்த்தை, முக்கியமான ஒரு வார்த்தை கேட்டாங்க. என்ன கேட்டிருப்பாங்க கிருஷ்ணர் கிட்ட? கிருஷ்ணர் போயிட்டு திரும்பி வந்துட்டாரு, யாரையும் கூட்டிட்டு வரல, சரி இருங்கன்னு சொல்லி சொல்லிட்டாரு. இப்ப அந்த பக்தர்கள்லாம் கிருஷ்ணர் கிட்ட என்ன வார்த்தை கேட்டிருப்பாங்க, யார் சொல்லுங்கன்னு பாக்கலாம். என்ன தெரியுமா கேள்வி கேட்டாங்க, திரும்ப போவையா நீயே அப்படின்னு கேக்குறாங்க, கண்டிச்ச மாதிரி கேக்குறாங்க. நம்ம எல்லாம் கேட்பல, திரும்ப போவ நீயே ஒத்தப்படுவ பைலட் சொல்லுவாங்கல்ல, அது போல கிருஷ்ணர்கிட்ட சொல்றாங்க, திரும்ப நீ போவ இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கிருஷ்ணர் வெளில இல்லைன்றாரு, உள்ள ஆமான்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. கிருஷ்ணருடைய மனசுல இங்க வரணும் அப்படின்னு ஆசைதான் இருக்கான். அதான் நம்மளுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சொல்றாங்க,
கிருஷ்ணனுடைய பேர் என்ன அப்படின்னா சதா யோகி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. என்னவா கிருஷ்ணனோட பேரு? சதா யோகி. சதா யோகின்னா எப்பயும் ஆலோசனை பண்ணிட்டே இருப்பாரு. யோகிகள் என்ன பண்ணுவாங்க? என்னைக்குமே தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க, தூங்க மாட்டாங்க. யோகின்னா என்ன? தியானம் பண்ணுவாங்க. நம்மளாம் இன்னைக்கு என்ன பண்றோம்? யோகன்ற பேர்ல கண்ணை மூடிட்டு ஓ தூக்கம் வந்துருது. அதுக்கு பேர் யோகம் கிடையாது. கிருஷ்ணர் பண்ணக்கூடிய யோகம் எப்படி தெரியுமா? எப்பயும் தியானம் பண்ணிட்டே இருப்பாரு. கிருஷ்ணர் எதை தியானம் பண்ணுவாரு? நமக்கு என்ன நல்லது பண்ணலாம் தியானம் பண்ணுவாரா. கிருஷ்ணர் எதை நினைக்க மாட்டார், நம்மளை பத்தி எதாவது யோசிச்சுட்டு இருப்பாரு. நம்ம யாரை பத்தி யோசிப்போம்? கிருஷ்ணரை தவிர எல்லாத்த பத்தி யோசிப்போம். கிருஷ்ணர் யாரை யோசிப்பாரு? நம்மளை மட்டும்தான் யோசிப்பார். அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும்ல. அப்படிதான் கிருஷ்ணன் என்ன பண்ணாரு? யோசிச்சுட்டே இருப்பாரு. இவங்களை எப்படியாவது கூட்டிட்டு வந்துடலாம், எப்படியாவது கூட்டிட்டு வந்துடலாம், எப்படியாவது கூட்டிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாரா. யாரும் கூட்டிட்டு வர மாதிரி தெரியல. அதனால்தான் கிருஷ்ணருக்கு இன்னொரு பேர் கொடுக்குறாங்க விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா மகோத்சாஹா பேர் கொடுக்குறாங்க. என்ன பேரு? மகோத்சாஹா அப்படின்னா மகா உற்சாகம் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கிறார். கிருஷ்ணர் எப்படி இருப்பாரு? என்னைக்குமே உற்சாகமா இருப்பாரு. எப்படி இருப்பாரு? உற்சாகமா இருப்பார். உற்சாகம்ன்ற வார்த்தை என்ன கிடையாது, உற்சாகம் இல்ல. பிரபு நீங்க வேற 12 மணிக்கு எப்படி உற்சாகம் வரப்போகுது? எத்தனை மணி இருந்தாலும் நம்மளுக்கு என்ன இருக்கணும்? உற்சாகம் இருக்கணும். பௌதிக உலகம் எப்படி தெரியுமா? எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா போகணும், எல்லாமே பிளான்டா போகணும், எல்லாமே ஒரு ஃப்ளோல போகணும். இல்ல டிஸ்டர்ப் ஆயிடும். ஏன் பிளான் ஒர்க் ஆகலாம் டிஸ்டர்ப் ஆயிடுவோம், ஏன் சிஸ்டத்துக்குள்ள வரலாம் டிஸ்டர்ப் ஆயிடுவோம், நான் சொன்னவா நமக்கு டிஸ்டர்ப் ஆயிடுவோம். ஆனா ஆன்மீகம் எப்படி தெரியுமா இருக்கும்? அது கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருக்கும். ஏன்னா நமக்கு இறப்பு எப்படி வராது? சிஸ்டமேட்டிக்கா வராது, பிரச்சனைகள் பிளான்டா வராது, வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை ஃப்ளோ நாம் நினைச்ச மாதிரிலாம் போகாது. அதனால என்னைக்குமே ரெடியா இருக்கணும். மிலிட்டரி ட்ரைனிங் தான். மிலிட்டரி ட்ரைனிங் எப்படி தெரியுமா இருப்பாங்க? நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சு சுடுறாங்கனால என்ன பண்ணுவாங்க? எந்திரிச்சு கடகடன் சுட ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? நம்மளாம் அப்படி இருக்க முடியாது. நம்மளுக்கு ட்ரைனிங், நம்மளாம் அப்படி செய்ய முடியாது இல்லையா? நம்மளாம் டைமிங் தான். இந்த டைம்ல இந்த டைம், இந்த டைம்ல இந்த டைம் அவ்வளவுதான் பண்ணுவோம். ஆனா மிலிட்டரி அப்படி சொல்ல முடியாது. அவன் சொல்ல முடியுமா? யோ போயா, போயிட்டு காலைல வாயா, தூக்க நேரத்தை வந்து கெடுத்துட்டு இருக்கான்னு சொல்ல முடியாது. அவன் என்ன பண்ணும்? எந்த நேரத்துல எந்திரிச்சு ரெடியா இருக்கணும். அதே போலதான் ஆன்மீகம் அப்படிங்கிறது எந்த க்ஷணத்துல நம்ம எப்படி இருக்கணும்? எப்பயுமே ரெடியா இருக்கணும், எப்பயுமே ரெடியா இருக்கணும். அதுக்கு பேர் தான் உற்சாகம் அப்படின்னு சொல்றாரு. உற்சாகம்னா என்னது? உற்சாகம்னா என்னது? ஏதோ ஒரு நாளைக்கு ஆடிட்டு அப்புறம் மறுநாள் 3 நாளுக்கு. இப்பெல்லாம் நம்ம வந்திருக்கோம் இல்லையா கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு, ஒரு வாரம் கழிச்சு நானு பல்ராம் பிரபு இங்க 4 பேர் தான் உட்காந்து ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். யாரும் ஆளே இருக்க மாட்டாங்க. சண்டே ப்ரோக்ராம் பகவான் பார்க்கணும். எங்க வரான்னு சொன்னானே, ஜென்மாஷ்டமி வந்தா அடுத்த ஜென்மாஷ்டமி தான் வருவான் போல இருக்கு. போன தடவை நிறைய வரலாம் கொடுத்து அமிச்சேன், வருவான்ட்டு நம்பி இப்படி ஏமாத்தின கழு தடுத்துட்டானே, அடுத்த முறை வரட்டும் பாத்துக்கிறேன் அவனை. நம்ம இப்படிதான் இருக்கோம். இந்த வருஷம் வரும் இதே போல அடுத்த ஜென்மாஷ்டமி எல்லாரும் வந்துருங்க. அப்படியா? அடுத்தது எப்ப வரணும்? நாளைக்கு வரணுங்க. அடுத்த வாரம் கிடையாது, நாளைக்கு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வரணும், தினமும் வரணும். தினமும் வர சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அழுவோம், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுவோம். அதனால என்ன பண்ணுங்க, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஞாயிற்றுக்கிழமையாவது வாங்க. ஞாயிற்றுக்கிழமை எதுக்கும் டைம் கொடுக்காதீங்க. எல்லா வேலையும் நம்ம என்ன பண்ண ஞாயிற்றுக்கிழமை போட்டுப்போம். பிரபு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நான் ஃப்ரீயா இருக்கேன், அப்ப எப்படி நான் பக்தி பண்றேன்? ஓஹோ, அப்ப பக்தி செய்யணும். நம்மளுக்கு என்ன வேணும்? எந்த வேலையும் இல்லைன்னா அப்பதான் பக்தி செய்வோம் இல்லையா? அவ்வளவு சீப்பா போயிடுச்சு. பிரபு கோயிலுக்கு நாங்கள் எங்களுக்கு ரொம்ப நிறைய வேலை இருக்கு பிரபு. அப்பெல்லாம் வேலை இல்லாதவங்க உட்காந்து பக்தி செஞ்சுட்டு இருக்கான் இல்லையா? அப்ப பகவான் நமக்கு இந்த விஷயம் சொல்லி கொடுக்கிறாரு. நாம என்ன பண்ணும் அப்படின்னா தொடர்ந்து என்ன பண்ணும்? பகவானுடைய தொடர்பிலே இருக்கணும். பகவானுக்கு என்ன பண்ணும்? சேவை செஞ்சுட்டே இருக்கணும். சோ கிருஷ்ணன் நம்மளுக்கு இந்த விஷயம் தான் சொல்லி கொடுக்க வந்திருக்கார். இதற்காக என்ன பண்ணார் கிருஷ்ணர்? இந்த உலகத்தை மறுபடியும் வரார். சுதர்ஷன் தானே பேரு, பேரே மறந்து போச்சு. இங்க ஒரு சுதர்ஷன், இப்ப மினி சுதர்ஷன் வந்துட்டான். ஜூனியர் சுதர்ஷன், சீனியர் சுதர்ஷன், சீனியர் ஏட்டன் இப்ப. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் உற்சாகத்தோடு இருக்கணும். எப்படிப்பட்ட உற்சாகத்தோடு இருக்கணும்? மகோத்சாக அப்படின்னு சொல்றார். கிருஷ்ணனுக்கு உற்சாகமா இருப்பாரா? என்ன கிருஷ்ணர் உற்சாகமா இருப்பாரு அப்படின்னா
இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கக்கூடிய காரியத்தை என்ன பண்றாரு? உற்சாகமா பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம ஒரு பிசினஸ் பண்றோம், அந்த பிசினஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றோம், அந்த பிசினஸ்ல ப்ராஃபிட்டே கிடைக்கவே இல்லை. என்ன பண்ணுவோம்? பிசினஸ க்ளோஸ் பண்ணிடுவோம். இல்ல ப்ராஃபிட் கிடைக்கல, நல்ல பேராவது கிடைக்குது, என்ன பண்ணுவோம்? செய்வோம். ஏன்னா பிசினஸ் செய்யறோம், கெட்ட பேரா கிடைக்குது, ப்ராஃபிட் கிடைக்கல, என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா காண கூட நினைக்க மாட்டோம் அந்த பிசினஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கிருஷ்ணன் தான் அந்த பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. கிருஷ்ணனுடைய பிசினஸ் ஃபெயிலியர்ல ஓடிட்டு இருக்கு, லாஸ்ட்ல ஓடிட்டு இருக்காரு பிசினஸ். அவர் பிசினஸ் நம்ம தூக்கி நிறுத்தணும். என்னாச்சு அப்படின்னா, கிருஷ்ணர் இந்த உலகம் அப்படின்ற ஒரு பெரிய கடை திறந்து வச்சிருக்காரு இல்லையா? ஒரு பெரிய பிசினஸ் ஓடிட்டு இருக்காரு. இந்த பிசினஸ்ல அவருக்கு ஏதாவது லாபம் கிடைச்சதா? கிருஷ்ணர் கடைசியில இந்த உலகத்தை அழிக்கும் போது யோசிச்சு பாக்குறாரு, ஆத்மாவை எண்ணி பாக்குறாரு, எத்தனை ஆத்மா உருப்படி சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கிருஷ்ணரே சொல்றாரு, என்ன சொல்றாரு? மனுஷியானாம் சஹஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்டின் மாம் வேதி தத்வதஹ அப்படின்னு சொல்லி சொல்றார். எத்தனையோ ஆத்மாக்கள்ல ஏதாவது ஒரு சில ஆத்மாக்கள் தான் மனித பிறவிக்கே வருது. அந்த மனித பிறவில வரக்கூடிய ஆத்மாக்கள்ல யாராவது ஒரு சிலர் தான் மனிதர்களை போல வாழ்றாங்க. மனிதர்களை போல வாழக்கூடிய ஆத்மாக்கள்ல யாராதான் சாஸ்திரத்துக்கு வராங்க. சாஸ்திரத்தை படிக்கக்கூடியவங்கள யாராவது ஒருத்தர் தான் என்ன பண்றாங்க? சனாதன தர்மத்துக்கு வராங்க. சனாதன தர்மத்திலையும் கிருஷ்ணர் கிட்ட வர்றது ரொம்ப கம்மி. கிருஷ்ணர் கிட்ட வந்தும் கிருஷ்ண பக்தி எடுத்துக்கிறது ரொம்ப கம்மி. கிருஷ்ண பக்திய ரொம்ப நல்லா பயிற்சி பண்ணாலும் அந்த கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்லி சொல்றார். கிருஷ்ணரே சொல்றார். அப்ப கிருஷ்ணர் நினைச்சு பாக்குறாரு, நான் இவ்வளவு பெரிய உலகத்தை செஞ்சு என்ன பண்றேன்? உருவாக்கி எல்லாத்தையும் படைத்து எல்லாத்தையும் காத்து எல்லாத்தையும் அழிக்கிறேனே, இதுல கிடைக்கக்கூடிய லாபம் என்னது? எனக்கு 2-3 ஆத்மா அவ்வளவுதான் கிடைக்குது இல்லையா? இந்த 2-3 ஆத்மாவுக்காக என்ன பண்றாரு? இவ்வளவு பெரிய வேலை பண்ணிட்டு இருக்காரு. மலைய தோண்டி எலி பிடிச்ச கதையா ஆகி போயிடுச்சு. அப்படிதான் கிருஷ்ணர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. வேற வழி இல்ல. கிருஷ்ணனுடைய வியாபாரம் லாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கு. சரி, இந்த வியாபாரம் பண்றாரு, நம்ம கிருஷ்ணரை புகழவா செய்யறோமா? ஆஹா கிருஷ்ணா என்ன உலகத்தை படைச்சிருக்க, பேஷ் பேஷ் ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னா சொல்றோம். எல்லாரும் என்ன பண்றோம்? கிருஷ்ணரை பார்த்து திட்டிட்டு தான் இருக்கும். ஏன்டா இந்த உலகத்தை படைச்ச, சே இந்த உலகம் எல்லாம் ஒரு உலகமா, ஏன் இந்த உலகத்தை படைச்ச? எப்ப கேட்போம்? கஷ்டம் வரும்போது கேட்போம். சுதர்ஷன் கேட்பான், என்ன கிருஷ்ணா எல்லாம் உலகத்தை படைச்சிருக்க, தண்டமா படைச்சிருக்க, எதுக்கு உலகத்தை படைச்ச, ஏன் கஷ்டப்படுத்துற இல்லையா? இதே துபாய் போகும்போது கேட்டிருப்பானா? கிருஷ்ணா ஆஹா எவ்வளவு அழகா உலகத்தை படைச்சிருக்க நினைச்சிருப்பானா? கிருஷ்ணரை ஒரு செல்ஃபி எடுத்து கிருஷ்ணரை வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ல போட்டிருப்பானா? போட மாட்டான். கிருஷ்ணர் டாக் பண்ண மாட்டான் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டாக் பண்ணுவான் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கிருஷ்ணர் என்ன பண்றோம்? திட்ட ஆரம்பிக்கிறோம். அவர் இவ்வளவு பெரிய வேலை செஞ்சு அவருக்கு என்னதான் கிடைக்குது? கடைசியில கெட்ட பேர் தான் கிடைக்குது. ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு, நீங்க என்ன திட்டினாலும் பரவாயில்ல, எனக்கு லாபம் வரனாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ணுவேன்? என் கடமையை நான் செய்வேன். கிருஷ்ணர் சொல்றாரு, என் கடமையை நான் செய்வேன்னு சொல்லி சொல்றாரு. கிருஷ்ணனுடைய கடமை என்ன தெரியுமா? இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது தான் என்ன பண்றாரு? கிருஷ்ணர் இந்த உலகத்தை படைச்சிருக்கார். கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு வரதும் இதே ஒரே ஒரு காரணம் தான். அப்ப நாம் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுறோம் அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன அர்த்தம்? கிருஷ்ணர் எதற்காக வந்தாரோ அதை திருப்திப்படுத்தினா அது கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம். கிருஷ்ணரை எதற்காக வந்தாரோ அதை கொடுக்காம கிருஷ்ணர்கிட்ட போய் ஹிஷின் இழிச்சு நின்னா என்ன பண்ணுவாரு? போய் அந்த பக்கம் தள்ளி விட்டுருவாரு இல்லையா? கிருஷ்ணர் தூதுவனா போறாரு, மகாபாரத தூதுவனா போறாரு, ஹஸ்தினாபுரம் போறாரு. தூதுவனா எதுக்காக போறாரு? நிலத்தை ஏறதுக்காக போறாரு. போகும்போது துரியோதனன் சொல்றான், கிருஷ்ணா உனக்காக பெரிய மாலையை கட்டி வச்சிருக்கேன், ஒரு 600 பெண்களை நிறுத்தி வச்சு உனக்கு வரவேற்பு கொடுக்க போறேன், ஒரு 300 பக்ஷங்களை வச்சிருக்கேன், நிறைய ஏற்பாடு பண்ணிருக்கேன். கிருஷ்ணர் போடா டே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடா எனக்கு, போடா வேலையை பார்த்துன்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டார். கிருஷ்ணர் கேட்டார், விஷயத்துக்கு வாங்கடா, இங்க என்ன விஷயம்? நான் கேட்க வந்த விஷயத்துக்கு வாங்க. என்ன கேட்க வந்த? எனக்கு பாண்டவர்களுக்கான நிலத்தை கொடுறா கேட்கிறாரு. உடனே அங்கிருந்த பீஷ்மர் எந்திரிச்சு பேசினார். பீஷ்மர் சொன்னார், ஹே துரியோதனா, இவர் தான் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர்
இவர்கிட்ட இருந்தா உலகமே தோன்றுறது அப்படின்னு அவர் பேசுறார். துரோணாச்சாரம் எந்திரிச்சார். இவரை பத்தி உனக்கு தெரியாதா, இவர் நினைச்சா மொத்த உலகத்தை என்ன பண்ணலாம், அவரு வெறும் சுவாச காட்டுலயே முடிச்சலாம்னு சொல்லி சொன்னார். அங்க இருந்த பரசுராம் எந்திரிச்சு பேசினார். அவர் சொன்னார், கிருஷ்ணோட பராக்கிரம் தெரியாம பேசுறடா, கிருஷ்ணர் இது கிருஷ்ணர் அதெல்லாம் பேசுறார். கிருஷ்ணர் எந்திரிச்சார். எல்லாரும் அயோக்கிய பசங்கடா, நிறுத்துங்கடான்னு சொல்லிட்டார். ஏண்டா அவங்கிட்ட போய் என்ன பத்தி ஏன்டா சொல்லிட்டு இருக்கேன், நான் இங்க வந்து என் பேரை தம்பம் அடிக்காம வந்திருக்கேன். இப்ப அவன் என்ன கிருஷ்ணன் ஒத்துக்கலாம், நான் கிருஷ்ணன் ஆக மாட்டேனா? நீ கிருஷ்ண பகவான் பகவான் சொல்ற, அவன் என்ன சொல்றான், மாயை மாயை, இவன் மேஜிக் பண்றான்னு சொல்லி சொல்ற. அவன் கிட்ட போய் ஏன்டா என்ன பத்தி சொல்லிட்டு இருக்க? டேய் உள்ள வேற வேலை இல்லையா? என்ன சொல்லணும் எல்லாருமே? அவன் காதை பிடிச்சி திருவி, டேய் கிருஷ்ணன் என்ன கேட்டான குடுறா அப்படின்னு கேட்டு அதை சொல்ல விடாம இங்க இருக்கவங்க உட்காந்துட்டு கிருஷ்ண பஜனையா பண்ண சொன்னவங்கள, நான் இங்க பஜனை கேட்க வரல, எதுக்காக வந்திருக்கேன், நிலத்தை கேட்க வந்திருக்கேன், அதை ஃபர்ஸ்ட் வேலையை பண்றான்னு சொல்லி சொல்றாரு. அப்ப கிருஷ்ணருக்கு எத்தனைமா பிடிக்கும்? கிருஷ்ணரை சும்மா போய் இந்த முகஸ்துதி பண்றதோ அவரை பஜனை பண்றதோ பிடிக்காது. அவருக்கு என்ன விருப்பமோ, அவர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்காரோ அதை செஞ்சாதான் கிருஷ்ணருக்கு பிடிக்கும். அப்ப கிருஷ்ணர் எதுக்காக வந்திருக்காரு இந்த உலகத்துக்கு? எதுக்காக வந்திருக்காரு? ரெண்டு காரணம் தான். நம்மை மறுபடியும் அவருடைய லோகத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்ட்டு. என்னெல்லாம் வேஷம் போட வேண்டியது இருக்கு தெரியுமா கிருஷ்ணருக்கு? ஒரு அம்மா குழந்தைய சாப்பிட வைக்கிறதுக்கு என்னெல்லாம் வேஷம் போடுவாங்க இல்லையா? உருளு பெறலுவாங்க, பாம்பு மாதிரி காட்டுவாங்க, குரங்கு மாதிரி காட்டுவாங்க, துள்ளி குதிப்பாங்க, என்ன பண்ணுவாங்க அம்மா சாப்பிடுறது, அப்பா சாப்பிடுறது. அது போல கிருஷ்ணன் நம்ம நினைச்சிட்டு இருக்காரு. இந்த உலகத்துல நம்ம தூக்கிட்டு போறதுக்கு வித்தியாசம் வேஷம் எல்லாம் போட்டு வராரு இல்லையா? நாம என்ன பண்றோம், எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓடி ஓடி போயிட்டு இருக்கோம் இல்லையா? அது இல்லாம இந்த கிருஷ்ண ஜெயந்திய நாம் எப்படி கொண்டாடணும்? கிருஷ்ணர் எப்படி நாம் கொண்டாடணும் விருப்பப்படுறாரோ, கிருஷ்ணர் எதற்காக இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு தோன்றினாரோ அந்த குறிக்கோளுக்காக கொண்டாடணும். என்ன குறிக்கோள்? நாம் எல்லாரும் கிருஷ்ண உலகத்தை அடையணும். யாருக்கெல்லாம் கிருஷ்ண உலகத்துக்கு போறதுக்கு இஷ்டம் இல்ல? கேள்வியே கேட்காம போய் தூக்கிறது இல்லையா? கிருஷ்ண உலகத்துக்கு போறது யாருக்கெல்லாம் இஷ்டம் இல்ல? எல்லாருக்கும் இஷ்டம் இருக்கா? சரி, கேட்டை இழுத்து மூடிடுங்க வெளில. கிருஷ்ண உலகம் இதுதான் கிருஷ்ண உலகம், வேற எங்கேயும் போக தேவையில்லை. எல்லாரும் இங்கே இருங்க. என்ன பண்ண போறோம்? தினமும் எல்லாருக்கும் இங்க சேவை கொடுத்துறோம். எல்லாரும் பிரசாதம் சாப்பிடுங்க. எல்லாரும் காலைல எந்திரிச்சு வந்துடுங்க. எல்லாரும் மங்களாத்தை அட்டன் பண்ணலாம். எல்லாரும் உட்காந்து ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் தர்ஷனத்தை அட்டன் பண்ணலாம். எல்லாரும் குரு பூஜை அட்டன் பண்ணலாம். எல்லாரும் பாகவதம் கேட்கலாம். எல்லாரும் பிரசாதம் சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்சு என்ன பண்ணலாம்? எல்லாரும் கும்பலாம் அப்படியே மதுரையில இறங்கி ஃபுல்லா கீர்த்தனம் பண்ணலாம், புஸ்தக விநியோகம் பண்ணலாம். மத்தியானம் மறுபடியும் பசிக்கும், கோயிலுக்கு வரலாம், மறுபடியும் சாப்பிடலாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், மறுபடியும் எந்திரிக்கலாம், சாயந்தரம் ரோடுக்கு போகலாம், கீர்த்தனம் பண்ணலாம், புஸ்தக விநியோகம் பண்ணலாம், நைட்டு திரும்பி வருவோம், பசிக்கும், கொஞ்சம் பாலும் பொரியும் சாப்பிட்டுட்டு தூங்கிடலாம். காலைல 3:30 மணி ஆகும், எழுப்பி விடுவாங்க, மங்களாரத்தி வரும், மங்களாரத்தி அட்டன் பண்ணலாம், ஜபம் பண்ணலாம். தினசரி இதே காரியம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. எத்தனை பேருக்கு ஓகே? ஏய், வீடியோ கேமரா பிடிப்பா, கை தூக்க எல்லாத்தையும் பிடிப்பா, எல்லாத்தையும் உள்ளது பிடிச்சு போடு. நம்ம என்ன பண்றோம், ஈஸியா சொல்லிடுறோம். நமக்கு எளிமையான வாழ்க்கை பிடிக்கிறது கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுற வாழ்க்கை தான் பிடிக்கும். பிரபு என்ன பிரபு சொல்றீங்க, எனக்கு எவ்வளவு டென்ஷன், எனக்கு 4 போன் இருக்கணும், அந்த 4 போனை கிளி 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 அடிச்சுட்டே இருக்கணும், எவனாவது ஒருத்தர் எனக்கு போன் பண்ணி தொல்லைய சொல்லிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் எனக்கு சுகமா இருக்கும் இல்லையா? நம்ம இப்படியே இருந்து பழகிட்டோம், கஷ்டத்திலே இருந்து பழகிட்டோம். கொஞ்சம் வெளியில வாங்க, கொஞ்சம் சந்தோஷமா இருக்க கத்துக்கோங்க, கொஞ்சம் அமைதியா இருக்க கொஞ்சம் கத்துக்கோங்க, கொஞ்சம் சத்துவகுணத்துல இருக்க கத்துக்கோங்க, கொஞ்சம் கிருஷ்ணர் கிட்ட வர கத்துக்கோங்க. இதுதான் நம்ம என்ன பண்ணது, ஜென்மாஷ்டமி அன்னைக்கு கத்துக்கணும். ஜென்மாஷ்டமிக்கு வர்றது முக்கியம் கிடையாது, என்ன பண்ணும், தொடர்ந்து வரணும், வாரம் வாரம் வரணும். வந்தா மட்டும் போதாது. நீங்க கோயில பார்த்தா இங்கேயேதான் கிடக்குது ஃபேன் மோட்சம் போகுமா? ஃபேன்லாம் மோட்சம் போகாது. ஏன்? ஏன்னா ஃபேனுக்கு ஞானம் கிடையாது. அது போல கோயிலுக்கு வந்துட்டு சும்மா நானும் 10 வருஷம் வந்தேன், 15 வருஷம் வந்தேன், 20 வருஷம், ஒரு பிரயோஜனம் கிடையாது. இங்க வந்து என்ன பண்ண, ஞானத்தை வளர்த்துக்கணும். ஞானம் வளராம ஒரு பிரயோஜனம், ஃபேன் மாதிரி ரைட்டு மாதிரி இருந்தேன், ஸ்தம்பம் மாதிரி இருந்தா ஒரு பிரயோஜனம் கிடையாது இல்லையா? அதனால கோயிலுக்கு ரெகுலரா வரணும், ஞானத்தை வளர்த்துக்கோங்க, கிருஷ்ணர் கிட்ட அன்போட சேவை பண்ண ஆரம்பிங்க. செஞ்சீங்க அப்படின்னா கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷம் அடைவார். இதுதான் என்னது, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி. ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி மகா மகோத்சவ் கி
श्री कृष्ण भगवान की, बोलो कन्हैया लाल की, श्रील प्रभुपाद की। हरे कृष्ण। ஓகே, இப்ப நம்ம எல்லாரும் பேசணும் இல்லையா? பேசினா பத்தாது, பிராக்டிகலா ஒரு விஷயம் பண்ணும். என்னது? நாம ஜபம். எல்லாரும் உங்களுடைய ஜபமாலை வந்து ஜபமாலை எடுத்துக்கோங்க. எல்லாம் எனக்கு ஒரு மாலை மட்டும் கொடுங்க. மாலை கிட்ட இருக்கா? जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे,
हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे,
हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। இந்த நிகழ்ச்சியை நமக்கு இவ்வளவு நேரம் இவ்வளவு வருஷம் நம்மளுக்கு இத்தனை வருடங்களிலும் உலக எல்லாம் நடக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஸ்ரீல பிரபுபாத் நம்மளுக்கு நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாம இங்க மதுரையில இவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்து எல்லா விதத்திலும் நம்மளுக்கு உதவிகரமா இருக்கக்கூடிய பல்ராம் பிரபு நம்ம கண்டிப்பா நன்றி உடவோடு இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுடைய டிஎம்சி மெம்பர்ஸ் அவங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, நிறைய சேவை பண்ணிருக்காங்க, அசோசியேட் சேவை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோயில இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் சேவை பண்ணிருக்காங்க, நிறைய வாலண்டியர்ஸ் வந்திருக்காங்க. இங்க பூஜாரில இருந்து ஆரம்பிச்சு வெளியில செருப்பு டோக்கன் போட்ட வரைக்கும் இந்த நாள் முழுவதும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கிருஷ்ணருக்காக அவ்வளவு கடுமையா உழைச்சிருக்காங்க. வேற எந்த ஞாபகம் வந்திருக்காது இந்த ஒரு நாள் ஃபுல்லா, ஏன்னா அவ்வளவு கிரௌட வந்திருந்தது. கிருஷ்ணன் நம்மள என்ன பண்ணிட்டாரு, வேற எதையும் ஞாபகமே கொடுக்காம நாள் முழுவதும் வச்சிருந்தார். அதனால இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு வெற்றிகரமாக செஞ்சு கொடுத்த எல்லாருக்கும் நம்ம என்ன பண்றோம், கண்டிப்பா நன்றி சொல்லலாம். எல்லாரும் ஒரு முறை என்ன பண்ணலாம், ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, हरे राम 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 हरे हरे। श्री कृष्ण जन्माष्टमी महामहोत्सव की, श्री कृष्ण भगवान की, श्रील प्रभुपाद की।